எங்க போச்சு? அழகா கேட்டார் கல்யாண சுந்தரம் அவர்கள். இத்தனை வருமானத்தை கணக்காட்டுறீங்கல்ல, உங்களுக்கு டாஸ்மாக்லேயே 50,000 கோடி இலக்கு நிர்ணயிச்சு போற ஒரு கேவலமான ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். 50,000 கோடிக்கு மேல செய்யறாங்க. அந்த பணம் எல்லாம் எங்க போச்சு? மக்களுக்கு நான் இப்ப படிச்சேன், எத்தனை ஏர்போர்ட் வந்திருக்கு நீங்க பார்த்துருக்கீங்க. 10 வருஷம் முன்னாடி இருந்த ரோட்லயா இப்ப நீங்க போயிட்டு இருக்கீங்க? எந்த ஊருக்கு போனாலும் சாலை எப்படி இருக்கிறது? தேசிய நெடுஞ்சாலை இந்தியா முழுக்க எப்படி போட்டிருக்கிறார்கள்? ஏர்போர்ட் எப்படி இருக்கு? ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கு? இன்னைக்கு எத்தனை மிக வேகமாக ஓடும் வந்தே பாரத் ரயில்கள் இயங்குகின்றன. நம்ம வாழ்க்கை தரம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது? மத்திய அரசு வரி போடுதுங்கிறாங்க. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஜிஎஸ்டிக்கு போய் ஒரு இடத்துல ஒரு தோசை நீங்க வாங்கினீங்கன்னா அதுக்கு 10 ரூபாய் வரி என்று ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. அதுல முதல் 5 ரூபாய் மாநில அரசுக்கு கொடுத்துட்றாங்க. முதல் 5 ரூபாய் மாநில அரசு எடுத்துக்குது. அடுத்த 5 ரூபாயை மத்திய அரசு கொண்டு போய் முழுசா வச்சுக்கிறது இல்ல, இந்த திருப்பி தருதுங்கிறாங்கல்ல, அது அந்த 5 ரூபாயில திருப்பி தரும். 10 ரூபாயில பாதி இவங்க எடுத்துக்குவாங்க. எஸ்ஜிஎஸ்டி போயிடும், அப்புறம் தான் சிஜிஎஸ்டி. அந்த மிச்ச 5 ரூபாயில தான் இப்ப 40% தர்றோம். நீங்க ஒரு 10 ரூபாயில நீங்க முதல்ல 5 ரூபாய், அப்புறம் மிச்சம் நாங்க 20 ஒரு 7 ரூபாய் எடுத்துட்டு போயிடுறீங்க. நாங்க வெறும் 3 ரூபாயில இந்தியாவையே உயர்த்தி கொண்டிருக்கிறோம். 7 ரூபாய் வாங்கிட்டு போய் எங்க வச்சிருக்கீங்க? யாரு கொடுத்தீங்க? அதுதான் அவர் கேட்ட கேள்வி.